உன்னோட தாய்மொழியிலாம் பேச முடியாது, ஹிந்தி போலோ அப்படின்னு சொன்ன வங்கி ஊழியருக்கு பொலிர்னு ஒரு அறை விழுந்திருக்கு. அந்த வங்கி ஊழியரை அரைஞ்சது மட்டும் இல்லாம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி தான் பேச இருக்கோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தூளை அப்படிங்கிற பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல வங்கி ஊழியரை கன்னத்தில் அறைந்தது தவறு, அதை நம்ம பகிரங்கமா சொல்லிடலாம். எப்பவுமே வன்முறையை கையில் எடுப்பது அப்படிங்கிறது எதற்கும் தீர்வாகாது. அவர் என்னதான் ஹிந்தியில பேசியிருந்தாலும், உங்களுடைய தாய்மொழியில் எங்களுடைய சேவைகளை வழங்க முடியாது என்று திமிராக கூறியிருந்தாலும், அவரை அடித்தது அப்படிங்கிறது ஒரு தவறான செயலை தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விலாவரியா பேசி ஆகணும். அந்த பெண் வாடிக்கையாளர் அவர்கள் வங்கிக்கு போயிட்டு என்னோட தாய்மொழியில வங்கி சேவைகள் வழங்குங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த வங்கி ஊழியர் இல்ல நாங்கள் ஹிந்தியில தான் இங்கே எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. உடனே அந்த பெண் வாடிக்கையாளர் எம்என்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா நவ் நிர்மான் சேனா அப்படிங்கிற அமைப்பினர் கூட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் இங்கே இத்தனை விஷயத்தையும் பண்ணது. ஸோ அந்த ஊழியரை அடிச்சிருக்காங்க, மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் வெளியே பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி என்கிட்ட நாங்கள் ஹிந்தியில தான் இங்கே எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னோட தாய்மொழிக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியாக நான் பார்க்குறேன், அதனால தான் இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எஸ்பிஐ வங்கி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த வங்கியும் சேர்ந்து இந்த சம்பவத்தை நிகழ்த்திய அந்த அமைப்பினரை கைது பண்ணுங்க, அவர்களுக்கு தண்டனை வழங்குங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு போய் பணி செய்யும் போது, அந்தந்த மக்களுக்கு சேவை செய்யும் போது அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் செய்தால் என்ன? மகாராஷ்டிராவில் போனால் நீங்கள் மராத்தியில் தான் பேசி ஆகணும், கர்நாடகாவுக்கு வந்தால் நீங்கள் கன்னட மொழியில தான் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் உரையாடி ஆகணும், இது மாதிரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அதுதான் சரின்னு சொல்லி ஒரு தரப்பினர் இந்த செயலை ஆதரிச்சும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நாம இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக நமக்கு இதில் தெரிய வர விஷயம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேங்க்லேருந்து நம்ம இன்னைக்கு எங்கே போனாலும், சாதாரணமாக ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும், சலூனுக்கு முடிவெட்ட போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் இந்திக்காரர்கள் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதாவது உடல் உழைப்பு செய்யக்கூடியவங்களிருந்து பேங்க்ல மேனேஜர் வரைக்கும் எல்லா இடங்களையும் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க வர்றது நம்ம எந்த தவறுமே சொல்லலை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கூட பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எக்கச்சக்கமான நபர்கள் போயிருப்பாங்க. இப்போவும் அங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து கர்நாடகாவுக்கு போயிருக்காங்க, ஆந்திராவுக்கு போயிருக்காங்க, எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. கர்நாடகாலலாம் 1.25 கோடி இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்பர்னு நீங்கள் பாருங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையோ நாங்கள் தமிழில் தான் இங்கே எல்லாமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க இம்போஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹிந்திக்காரங்க மட்டும் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவர்கள் நம்ம மொழியை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழை ஏற்றுக்கிட்டு நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நானே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தித்த ஒரு விஷயத்தை பற்றி பதிவு பண்ணுறேன். சலூன் கடைக்கு நம்ம முடிவெட்ட போகும்போது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், ஹிந்திக்காரர்கள் இருப்பாங்க, ஹிந்தி பாட்டு தான் ஓடும். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். முடிவெட்ட போகிறது நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்க போகிறோம், நமக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு பாட்டு போடுறாங்க. அதுக்கு ஒரு தமிழ் பாட்டு தானே போடணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி பாட்டு போட்டிங்கன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இதே தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் மும்பையில் கடை வச்சிருக்காரு அப்படின்னா தமிழ் படத்தை போட்டு தமிழ் பாட்டை போட்டு கேட்டு தான் நீங்கள் விடுவீங்களா? அப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேணும், நம்ம எந்த மாநிலத்தில் இருக்குமோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவமோ இல்லை அந்த ஒரு மனநிலையோ அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அதற்கு காரணமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர்களுக்கு உளவியல் ரீதியாகவே நமக்கு ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ், இந்தியாவுக்குள்ள எங்கே போனாலும் நம்ம ஹிந்தி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்போ ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் உள்ள படிக்காத நபர்கள் பற்றி மட்டும் நான் சொல்லலை, நல்லா படித்து வெளி மாநிலங்கள் வேலை பார்ப்பாங்க. அவர்கள்ட்டே போய் நீங்கள் இந்தியாவினுடைய தேசிய மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே இந்தியாவுக்கு தேசிய மொழிங்கிறது ஒன்று கிடையாதுன்னு சொல்லி என்னதான் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட நேரே வந்துடும். அப்படி கூட அவங்க பார்த்து ஹிந்தி தேசிய மொழி இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை ஹிந்தி தான் எங்களுடைய தேசிய மொழின்னு சொல்லி அந்த ஒரு உளவியலே இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே வரக்கூடிய தொழிலாளர்களுக்குமே சரி நம்ம ஹிந்தி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. தமிழ் கற்றுக்கிறதுக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்க. சரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரியணும் நமக்கும் புரியணும்னா ஒரு ஆங்கிலம் கற்றுக்கலாமே அப்படின்னு வரமாட்டாங்க. நாங்கள் ஹிந்தி தான் பேசுவோம், நீங்கள் எங்ககிட்ட பேசுறது ஹிந்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு கூத்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி ஆதரவாளர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்க தமிழ்காரங்களாக தான் இருப்பாங்க, ஆனாலும் ஹிந்தி படிக்கணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பானிபூரி கடையில் போய் நீங்கள் எப்படி பானிபூரி கேட்பீங்க, தோ பிளேட் பானிபூரி தா அப்படின்னு கேட்டால் தான் கொடுப்பான், அதனால் நீ ஹிந்தி படிங்கன்னு சொல்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நகைச்சுவை இருந்தாலும் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு சில பேர் இங்கே நகர்றாங்க. பானிபூரி விற்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேட்கறோம்? பானிபூரி வேணும்னு கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம்? வேணும்னு சொல்வீங்களா?
கண்டிப்பா दो प्लेट दे दो. When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is दो प्लेट दे दो. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். படிக்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்சிருக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா யாரும் தடுக்க போகிறது இல்லை. ஆனால் இது ஒரு கட்டத்தில் போயிட்டு மும்மொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடிய இடத்துல போய் நிற்கிது. அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களாகவே உள்ளன. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவர்களுடைய மாநில மொழி ஆங்கிலம், கூடவே ஹிந்தி அப்படிங்கிற ஒன்றும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல ஹிந்தி தான் நீங்கள் மேண்டேட்டரியாக படிக்கணும் அப்படின்னு எந்த இடத்தையும் சொல்லவே இல்லை. மூன்றாவது மொழியாக நீங்கள் எது வேணாலும் கற்றுக்கலாம் தான் சொல்கிறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கை வரக்கூடிய திட்டத்தில். ஆனால் மூன்றாவது மொழியாக எந்த மாநிலங்களிலையுமே தமிழோ இல்லை கன்னடமோ தெலுங்கோ கற்றுக் கொடுப்பது இல்லை. ஹிந்தி தான் மூன்றாவது மொழியாக இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு இந்தியா முழுக்க அதிகப்படியாக பேசக்கூடிய மொழியாக அதான் இருக்கு. இதுதான் நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும்னு நினைச்சு அதை படிக்கிறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி ஹிந்தி மூன்றாவது மொழியாக பயிற்றுவிக்கப்பட்ட மாநிலங்களில் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்கும். நீங்க நிறைய பேர் மும்பை போயிருப்பீங்க, அங்க எல்லாருமே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆனா மகாராஷ்டிராவினுடைய மாநில மொழி ஹிந்தியா? மகாராஷ்டிராவுடைய மாநில மொழி மராத்தி, குஜராத்தினுடைய மாநில மொழி குஜராத்தி, இப்படிலாம் இருக்கு. ஆனா அவர்கள் பேசுறது எல்லாமே ஹிந்தி தான் பேசுவாங்க. நீங்க கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த 4 மாநிலங்களை தவிர வெளியே நீங்க எங்க போனாலும் நீங்க ஹிந்தியில பேசி தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ஹிந்தி தான் எல்லாருமே பெரும்பாலும் பேசுறாங்க. அவங்களுடைய மாநில மொழியை மறந்து தான் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதே நிலைமை தென்னிந்திய மாநிலங்களுக்கும் வரணுமா அப்படிங்கிறதா இந்த மும்மொழி கொள்கையை வச்சு நம்ம கேட்கிற விஷயமா இருக்கு. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் அப்படிங்கிறது, இங்க இருக்கக்கூடிய இந்த இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய தமிழும் ஆங்கிலமும் ஒரு பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறையும். இப்பவே தமிழ்நாட்டில் பல பேருக்கு தமிழ் எழுத தெரியுது இல்லை, தமிழ் பார்த்து படிக்க தெரியுது இல்லை, அவர்கள் பேச மட்டும்தான் தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இந்திய வேற அவங்க உள்ள படிச்சாங்க அப்படின்னாக்க இனிமே அது தமிழ் மொழிக்கு இன்னொரு சிக்கலா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இதெல்லாம் பத்தி நம்ம நேத்து கூட பிடிஆர் அவர்களுடைய வீடியோல சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்போம். இருமொழி கொள்கையை வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு இப்ப இன்றைக்கு நிலைமையில 2024, 25 அந்த நிதியாண்டுல அதிகமான உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில நம்பர் 1ல இருக்கு. அப்போ இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு எந்த விதத்திலையும் பின்தங்கவோ இல்லை பொருளாதார வளர்ச்சியில பாதிக்கப்படவோ இல்லை. நாம நல்லா தான் இருக்கோம். நமக்கு இந்த இருமொழி கொள்கையே போதும். மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு நீங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வரலாம், தவறே இல்லை. இந்திக்காரர்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் அவர்கள் பார்த்துட்டு அந்த கூலி தொழிலை விட்டு ஒரு அடுத்த கட்டமா வேலைக்கு போயிட்டாங்க. உடல் உழைப்பிலிருந்து அவர்கள் அவர்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கு அவர்கள் போயிட்டாங்க பெரும்பாலும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வேலை வேக்கண்டா இருக்கும்போது அங்கிருந்து ஆட்கள் இந்த வேலையை நிரப்புவது அப்படி இயல்பான ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கணும், உள் நுழைவு சீட்டு கொடுக்கணும், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் அவர்கள் வருவதை நாம் எதிர்க்க கூடாது, முடியாது. இன்னொன்று, நாம இங்கிருந்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு சென்று வேலை பார்த்துருப்போம். இப்போ வரைக்கும் போறவங்க இருக்காங்க. அந்த சமயத்தில் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய துபாய் ஷேக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் செட்டில்டா பணக்காரர்களாக இருப்பாங்க. அப்போ அவர்கள் இந்த கீழ்மட்ட வேலைகளை பண்ண மாட்டாங்க. இங்கிருந்து கொத்தனார்கள் போவாங்க, இங்கிருந்து டிரைவர்கள் போவாங்க. ஏன்னா அந்த வேலைகள் செய்யறதுக்கு அங்கே ஆட்கள் கிடையாது. இப்போ இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் முன்னேறிட்டாங்க அப்படின்னா அங்கே கீழ்நிலை வேலைகள் செய்வதற்கு தேவைப்படும். பிற இடங்கள்லேருந்து புலம்பெயர்ந்து வருவாங்க. இது தமிழ்நாட்டுக்கும் நடக்கிறது இயல்பான ஒன்று தான். ஹிந்திக்காரர்கள் இங்கே வேலை செய்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் தவறே கிடையாது. அப்படி வரக்கூடியவங்க அந்தந்த மாநில கல்ச்சரை ஏற்றுக்கணும். அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். சலூன் கடையில் உட்காந்து ஹிந்தி பாட்டு போடக்கூடாது, தமிழ் பாட்டு தான் போடணும். அந்தந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் நீங்கள் ஒன்றி வாழணும். இதில் சில வரலாற்று ஆய்வறிஞர்கள் பேசக்கூடியதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாகவே இருக்கும். என்ன பண்ண மன்னர் மன்னன் அவர்கள் சமீபத்தில் பேசின வீடியோ ஒன்று பார்த்தேன். இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஹிந்திக்காரர்களோட கையில தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா அவர்கள் நம்முடைய வரலாற்றையே மாற்றி எழுதுவாங்க. தமிழர்கள் நாகரிகம் தெரியாம ரயில்ல டிக்கெட் எடுக்காம வந்துட்டு இருந்தாங்க, நாங்க தான் சொல்லி கொடுத்தோங்கிற மாதிரி உண்மைக்கு புறமான வரலாறு எழுதக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு வந்துடும். நாம இப்ப விழித்துக் கொள்ளணும்னு சொல்லி பேசினாரு. நீங்க மட்டும் இன்னைக்கு வரலாறு எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ஆண்டு கழித்து தமிழ்நாட்டை ஆள போகின்ற வடக்கர்கள் நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம், தமிழர்கள் தொடர் வண்டியில டிக்கெட் எடுக்காம போயிட்டு இருந்தாங்க, நாங்க தான் தமிழர்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு எழுதுவாங்க. உண்மையிலே அந்த பேச்சு கேட்கும்போது சரி அப்படின்னு பட்டுச்சு, கூடவே ஒரு அச்சமாவும் இருந்துச்சு. ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டில் திணிக்க பார்த்தாங்க, அது முடியலை அப்படின்னோடனே ஹிந்திக்காரர்களே திணிக்கிறாங்க, அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுவும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தவறானது. அது நமக்கு தேவையில்லாத ஆணையும் கூடாது, வேண்டாம். அதே மாதிரி நம்ம மகாராஷ்டிரா மாதிரி வங்கி ஊழியரை போய் அடிக்கிறது, கர்நாடகா மாதிரி ரொம்ப அக்ரெசிவா பண்றது அப்படின்னு கூட இல்லைனாலும் பரவாயில்ல.
இந்த மாதிரி வந்து ஒரு மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதற்கான அடிப்படையில் டிப்ளமேட்டிக்கா கருத்தியல் ரீதியாவாச்சும் 4 பேர் வந்து குரல் கொடுத்து பேசணும் அப்படிங்கிறதா நம்ம சொல்ற விஷயமா இருக்கு. இந்த கர்நாடகா தமிழ்நாடு சர்ச்சை வந்த போது நம்ம சிஎம் மாதிரி சைலண்ட் மோட்ல போகாம அவர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நம்மள வந்து இந்திய பிடிங்கிறான். நான் வந்தேன்னா எல்லா இடத்துலயும் வாந்தி எடுத்துட்டு ஒன்னு நான் தெளிவா சொல்றேன், எச்சரிக்கிறேன். இந்தியை நாங்க எதிர்க்கல, இந்திய மட்டும் இல்ல உலகத்தின் எந்த மொழியும் நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம். ஆனால் எந்த மொழியும் திணிப்பதை கடுமையாக எதிர்க்கிறோம். நீ நல்லா கொஞ்சிக்கணும். பிரெஞ்சு நான் படிப்பேன், இப்ப நானா படிக்கிறேன், இன்னைக்கே படிக்கிறேன். என் பாட்டன் தீரன் சின்னமலை படையில இருந்தாலும் கருப்பஞ்சேருவேன். என் பாட்டன் அவன் பிரெஞ்சு வீரன் நெப்போலியன் பிரெஞ்சுல வச்சிருக்கான்.